ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ டைம் என்ன தெரியுமா கைஸ்? 12:40 மிட் நைட்டில் லிட்ரலி எடுத்துகிட்டு இருக்கேன் கைஸ். ஏன்னா டே டைமில் வந்து பாப்பா தூங்க மாட்டேங்கிறா, அந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூலாம் இருக்கிறதுனால சரி நைட் டைம் அவன் கொஞ்சம் தூங்கிட்டா அப்படின்னா அந்த டைமில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கைஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோனா, என்கிட்ட இருக்க இமிட்டேஷன் ஜுவல்ஸோட ஹால் பார்க்கலாம் கைஸ். ரொம்ப நிறைய அந்த மாதிரிலாம் என்கிட்ட இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. அதில் என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சில டைம் நம்மளுக்கு வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி செட்டு போடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளால் கோல்டில் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி வாங்கவும் முடியாது. நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த அளவுக்கு லம்பாக ஒரு அமௌண்ட் இருக்கணும். கோல்டு போகிற ரேட்டுக்கு கோல்டு வாங்குற மாதிரியா இருக்குது. அதனால் இதுதான் நமக்கு ஈஸி. போன உடனே நமக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்துடலாம் ஈஸியாக. அதுதான் நம்மளால் வந்து அப்படி அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த செட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இமிட்டேஷன் ஜுவல்ஸ் வந்து ஒரு கிரேஸ் இருக்கும். இந்த ஜுவல்ஸ்னாலே கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு பிடிக்கும். அதில் இமிட்டேஷன் ஜுவல்ஸ்னால் ஒரு ஸ்டெப் மேலே எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எதில் வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் ஆக்சுவலி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். இது பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி டிவைட் பண்ணி டிவிஷனாக இருக்குது கைஸ், குட்டி குட்டி டிவிஷனாக. இதை வந்து நம்மளால் ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியாது, அவங்களே செட் பண்ணி வச்சுருக்கிறது தான். ஸோ இந்த பாக்ஸில் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வாங்கினது வந்து பில்லை கூட கிளிக்கவே போகிறேன் நான். இது நான் எங்கே வாங்கியிருக்கேன்னா டிமார்ட்டில் தான் கைஸ் வாங்கினேன். இது வாங்கி எப்படியும் 1.5 வருஷம் இருக்கும். டிமார்ட்டில் வந்து எவ்வளோனா 245 ருபீஸ். இந்த பாக்ஸ் வந்து 245 ருபீஸ் டிமார்ட்டில் இருக்குது. இந்த ஆப்ஷன் மட்டும் இல்லை, நிறைய நம்ம இந்த இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன் கூட டிமார்ட்டில் இருக்குது கைஸ். நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வேணான்னு தான் இப்படி எடுத்துருக்கேன். ஏன்னா இது ஒரே பாக்ஸில் நம்ம 2 கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக தான் இருக்குது. அதனால் சரி இதுவே போதும். அட்ஜஸ்ட்மெண்ட்னால் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து நார்மலாக அவங்களே பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தது. ஸோ இதுவே ஓகே, அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்கிக்கிட்டேன் கைஸ். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒர்த்தான பையிங் தான். ஏன்னா நமக்கு ஒவ்வொன்றுமே மிக்ஸ் ஆக மாட்டேங்குது, இதுவும் மிக்ஸ் ஆக மாட்டேங்கா. ஸோ தனித்தனியாக அப்படி அப்படியே இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சேம் டைமே பார்த்துக்கலாம், எது வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம். தென் அதே பிளேஸில் கூட அகெயின் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ யாருக்காவது இதோட லிங்க் வேணால் கூட நான் ஆன்லைனில் பார்த்தேன்னா நான் இந்த வீடியோவில் கீழே அட்டாச் பண்ணுறேன். அப்படி இல்லை நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கும். எல்லா டிமார்ட்லேயுமே இருக்குது. இன்னொன்று வந்து இப்படி ஸ்டாக்காக இருக்க மாதிரியும் இருக்கும், 1 by 1. அதெல்லாம் இயரிங்ஸ் வைக்கிறதுக்கு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் வந்து இயரிங் கலெக்ஷன் பார்க்கலாம் நம்ம, சரியா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்னோடய ஜுவல் கலெக்ஷன். கோல்டு ஜுவல் இல்லை, இமிட்டேஷன் ஜுவல். கோல்டு வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை, இமிட்டேஷன் ஜுவல் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட இப்போதைக்கு பட்ஜெட் இருக்குது. அதை வாங்கி அதை தான் இன்றைக்கி ஹால் போடுறோம். இப்போ வாங்கலை, வாங்கினது ரேண்டமாக ஓப்பன் பண்ணியாச்சே. இதுதான் கைஸ். இல்லை எத்தனை ஸ்டாக் இருக்குதுன்னு பாருங்கள், எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 2 3 4 4 3 12 பாக்ஸஸ் இருக்குது. ஆனால் 12 தான் வைக்க முடியும்னு இல்லை, இந்த ஒரே பாக்ஸ்லேயே நீங்கள் 3 வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் 3 அப்படி ரொம்ப பெருசாக இருந்தால் 1 மட்டும் வச்சுக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 வச்சுக்கலாம். இயரிங்ஸ்லாம் வைக்க போகிறீங்க அப்படின்னா இயரிங்ஸ் நிறையாவே வைக்கலாம். நீங்கள் ஜிம்காலாம் வைக்கிறீங்கன்னா இதில் ஒரு 2 ஜிம்கா வச்சுக்கலாம். குட்டி குட்டி இயரிங்காக வைக்கிறீங்கன்னா இதில் தனித்தனியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு எது பார்க்கலாம்னா என்னோடய ஃபேவரெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என் ஃபேவரெட் என்னதுலாம் இந்த ஜிம்கா தான் கைஸ். அது எல்லாமே ஜுவல் செட் தான். இந்த ஒன்று மட்டும் ஜிம்கா இதில் இருக்குது. ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்டோனாக இருக்கனால பத்திரப்படுத்தி வைக்கணுமேன்றதுக்காக இதில் வச்சுருக்கேன். மற்ற இயரிங்லாமே நார்மல் குட்டி குட்டி பாக்ஸில் தான் வச்சுருப்பேன்னா, இது வந்து கொஞ்சம் ரேட்டும் ஜாஸ்தி. இது தெரியுதா உங்களுக்கு? இது வந்து எங்கே வாங்கினதுன்னா குஷல்ஸில் வாங்கினேன். இது பார்த்த உடனே பிடிச்சிரும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி போன உடனே இந்த ஜிம்கா தான் பார்த்தோம். பார்த்த உடனே இந்த ஜிம்கா போட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு எடுக்கணும் அப்படின்னு தோணிருச்சு. நல்லா இருக்குல்ல? ரேட் ஜாஸ்தி. இது குந்தன், ஃபுல்லாகவே குந்தன் ஸ்டோனு. அதனால் வந்து இது எவ்வளோ ப்ரைஸ்னால் 3200 ருபீஸ் இந்த ஒரு ஜிம்கா. ஜாஸ்தி தான், கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஜாஸ்தி தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை விட்டுட்டு வர எனக்கு மனசு. அப்புறம் எங்கள் அத்தை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே அப்புறம் எங்கள் அத்தை தான் எங்கள் மாமாட்ட சொல்லி வாங்கி கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் எங்கள் மாமா பே பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த ஜிம்கா. அப்படி கிடச்ச இந்த ஜிம்கா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும் கைஸ் ஜிம்கா. ஒரே ஒரு தடவை மட்டும் போட்டிருக்கேன், அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை எனக்கு போடவே மனசு வர மாட்டேங்கி. ஒரு வேளை ஸ்டோன்லாம் விழுந்துருமோ அப்படின்னு பயமாக இருக்குது கைஸ். அதனால் இதை நான் ரொம்ப பந்துசாக ரொம்ப பத்திரமா பொத்தி வச்சு பாதுகாத்துட்ருக்கேன்.
ஸ்டோன்லாம் விழுந்துச்சுன்னா அப்புறம் கிடைக்காதுல்ல கைஸ் திரும்ப. அதனால் இதுக்கு மேட்சிங்காக ஒரு நெக் செட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன், பார்ப்போம். ஆனால் இதுவே நல்லா கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்குல்ல, அதனால் பெருசாக நெக் செட் எதுவும் இதுக்கு தேவைப்படாது, சிம்பிளாக போட்டாலே நல்லா தான் இருக்கும். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு கலெக்ஷன், ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? எடுத்துகிட்டு நீங்கள் அதிலே ஸ்டோர் பண்ணிடுங்க கைஸ், அதான் ஈஸி. ஆனால் நான் அப்படி வைக்க மாட்டேன், உங்களுக்காக சொல்கிறேன். நானே எடுத்துகிட்டு அப்படி வச்சுட்டு ஒரு வாரம் அப்புறம் தான் திருப்பி அந்த பாக்ஸ்குள்ளேயே வைப்பேன். அந்த மாதிரியே கேரக்டர் ஆகிப்போச்சு கைஸ், என்ன பண்ணுறதுனே தெரியல. தென் செகண்ட் வந்து இந்த நெக் பீஸு தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இது ஆக்சுவலி ஒரு நெக் பீஸு. இப்படி வரும் இந்த மாதிரி. சாரீக்கு நல்லாயிருக்கும் கைஸ். நம்ம நார்மலாக கொஞ்சம் சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனு, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், இல்லை நம்ம வீட்டிலே ஒரு ஃபங்க்ஷனாக கூட வைங்களேன், கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும், ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த இது போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே கீழே வந்து பேர்ல்ஸு. ஸோ இது நல்லாயிருக்கும் கைஸ். எனக்கு இதில் என்ன பிடிச்சதுன்னா, அப்படியே ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். ரொம்ப இந்த பழைய காலத்து இந்த வின்டேஜ் ஸ்டைல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான டைப் இது. நம்ம நார்மல் இப்போ இருக்க மாடர்ன் அந்த இதுக்கு செட் ஆகாது. இது கொஞ்சம் வில்லேஜ் அந்த லுக்குக்கு அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும் போட்டால். நம்ம சாரீக்கே இது வந்து நல்லா தான் இருக்கும். நான் வந்து எதுக்கு போட்டிருந்தேன்னா, என்னோட கசினோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டிருந்தேன். இது நல்லா இருந்தது, கிராண்டாகவும் இருந்தது, நீட்டாகவும் இருந்தது. ரொம்ப ஆக்வர்டாக இது மட்டும் தனியாக அப்படி தெரியலை, கொஞ்சம் நல்லா நீட்டாக ஓகே. ஏன்னா நான் கொஞ்சம் குண்டாக வேற இருக்கேனா, அதனால் கொஞ்சம் ரொம்ப குட்டியாக போடுறோன்னா எடுக்கவே செய்யாது. கொஞ்சம் ஓரளவு மீடியம் அந்த மாதிரி தான் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த செட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் இந்த செட்டுக்கு வந்து மேட்சிங் இயரிங்கும் இருக்குது. இந்த மாதிரி குட்டியாக க்யூட் இயரிங் தெரியுதா? க்யூட் இயரிங், க்யூட்டாக ஒரு 2 இயரிங் ஒன்று இருக்குது. அதுலேயும் கீழே பேர்ல்ஸ்லாம் வச்சு நல்லாயிருக்கும் இந்த இயரிங். இது சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கா, நம்ம நெக் பீஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக போட்டுட்டு இயரிங் வந்து கொஞ்சம் சிம்பிள் பண்ணிடுங்க. இல்லை இயரிங் நீங்கள் கிராண்டாக போகிறீங்க அப்படின்னா நெக் பீஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக போயிருங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இல்லாமல் இருக்கும். இல்லைனா பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதுக்கும் இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும், நீட்டாக. இது என்னோட செகண்ட் ஃபேவரட். அடுத்தது தேர்ட் ஒன். இது வந்து எனக்கு இது நைட்லலாம் நம்ம லெஹங்கா இல்லை லாங் ஃப்ராக் இந்த மாதிரிலாம் போடுவோம்ல, அதுக்கெலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ஸ்டோன் கைஸ், ஃபுல்லாக ஸ்டோனு, சூப்பராக இருக்குது. சோக்கர் மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம், சோக்கர் மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை நெக் பீஸ் மாதிரி வேணும்னா நெக் பீஸ் மாதிரியும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ரொம்ப நிறைய போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. சிம்பிளாக நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும், நல்லா நீட்டாக இருக்கும். இந்த சென்டரில் வந்து பர்பிள் கலர் ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோன் கலரில் தான் நமக்கு வந்து இயரிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இயரிங் இதுவும் ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்கும், நீட்டாக சுடிக்கு செட் ஆகிக்கும். தென் லாங் ஃப்ராகு, லெஹங்கா அந்த மாதிரி ஏதாவது போவீங்க அப்படின்னா அதுக்கெலாம் செட் ஆகிடும், நல்லாயிருக்கும். அதுவும் நைட் டைம் ஃபங்க்ஷன் வரும்ல, அந்த டைம் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச அந்த செட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நைட் டைம் வந்து இந்த கோல்டன் கலர் அதை யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி செட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நைட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். டே டைமில் வந்து இது எடுக்காது கைஸ். டே டைமில் இது போட்டோன்னா அவ்வளோ நம்மளை எடுத்து காட்டாது. டே டைமில் வந்து கோல்டன் கலர் தான் நல்லாயிருக்கும், நைட் டைமுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து என்னோட தேர்ட் ஃபேவரட். அதுக்கப்புறம் பார்ப்போம்னா ஃபோர்த் ஒன் இது ஒன்று. இது ரெட் கலர் ஸ்டோன் வச்சது, இது தெரியுதா உங்களுக்கு? ஓ எது எங்கே வாங்கினேன்னு சொல்லலைல்ல, சொல்லவா? இது வந்து குஷல்ஸில் சொல்லிட்டேன்ல, இது வந்து குஷல்ஸில் வாங்கினது இந்த ஜிம்கா. அப்புறம் இது வந்து ஆன்லைனில் வாங்கினது தான். ஆமாம், இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். அந்த லிங்க் கிடச்சதுன்னா நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஏதோ மிந்த்ராவோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட்டில் தான் வாங்கினேன். இது நல்லா இருந்தது சொல்லி எடுத்திருந்தேன், நல்லாவும் இருக்குது. இது வாங்கி இப்போ என்ன 1 இயர் ஆகுது, நல்லா தான் இருக்குது.
1 இயர் ஆகுது, நிறைய டைம் போட்டுட்டேன். அப்புறம் இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து வாங்கினேன். இது ஆனால் கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். 650 என்னமோ சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இது வாங்கினேன். ஆனால் இது நல்லா இருக்குது. ரொம்ப வெயிட்டும் ரொம்ப கிடையாது, ரொம்ப லைட் வெயிட்டும் கிடையாது, மீடியம் வெயிட்டு. அதே மாதிரி ஸ்டோனுமே நல்லா நல்லா பளிச்சுன்னு இருக்கு ஸ்டோனு. ரொம்ப அந்த ஏடி ஸ்டோன்லேயே இது வந்து ஏடி ஸ்டோன் இல்லை ஆக்சுவலி, இது ஃபுல்லாகவே குந்தன். இந்த சென்டர் ஸ்டோன் இருக்குல்ல அது எல்லாமே குந்தன். தென் சைடில் இருக்க ஸ்டோன் தான் வந்து இந்த குட்டி குட்டி ஸ்டோனாக இருக்கும்ல அந்த மாதிரி ஸ்டோன் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும் இது. இது வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கினேன். அந்த பேஜ் நேம் ஞாபகம் இல்லை, கிடச்சதுன்னா நான் கண்டிப்பாக கீழே டேக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுவும் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினது. எங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் ஒரு லோக்கல் ஷாப்பில் இது வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சிம்பிளாக நீட்டாக சுடியோடையும் செட் ஆகிக்கும், சாரியோடவும் செட் ஆகிக்கும். நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த செட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குல்ல? இது கூட செட்டாக செய்யுது, நல்லாயிருக்கு இந்த செட்டு. இதுவும் ஸ்டோன் வச்சது தான், ரெட் வித் ஒயிட். ரெட் கலர் ட்ரெஸ் தான் இல்லை, நம்ம நார்மலாக க்ரீன் கலர் கூட இது ஒரு இது க்ரீன் கலர் கூட நல்லா தான் இருக்கும். ரெட்டு தென் பிளாக் கலருக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒயிட்டுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டைல் பண்ணுறது தானே எல்லாமே, நம்ம ஸ்டைல் பண்ணுறது தானே. ஸோ கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கிறது எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த கலர் கூட இது நல்லா தான் இருக்குது. ஓகேவா? இதுக்கும் சேம் ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அதே மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு, தென் கீழேயும் ஒரு ஸ்டோன் வச்சு ஒரே ஒரு பேர்ல் மட்டும் தொங்குற மாதிரி ஒரு இயரிங். இதுவும் இந்த ஸ்டோன் இது நல்லாயிருக்கும். சிம்பிள் செட்டு, நல்லா சிம்பிளாக நீட்டாக இருக்கும். முடிஞ்சதா? எத்தனை செட்டு முடிஞ்சது? 1 2 3 4 முடிஞ்சது. தென் ஃபிஃப்த் ஒன் வந்து சிம்பிள் கோர் மேக்ஸ் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டு. எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? செட்டு வந்து 80 ருபீஸ் தாங்க, வெறும் 80 ரூபா. இதுக்கு ஒரு சோக்கரு, தென் இதுக்கு மேட்சிங் இயரிங் வேறு. இது பார்த்தீங்களா, இதுக்கு மேட்சிங்காக இயரிங்கும் இருக்கும் குட்டியாக. இது வந்து சோக்கர் தான். இதை நெக் பீஸெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. இது வந்து ஃபுல் சோக்கர் தான். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் தெரியுமா கைஸ்? இது 80 ருபீஸ் தான், ஆனால் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம இப்படி வேணால் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த மேங்கோ இருக்கு இல்லையா, இந்த மேங்கோ வந்து மேலே வர்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணி இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மேங்கோ எனக்கு இங்கே பட்டால் குத்தும்ல ஒரு சிலருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம கீழே இந்த மேங்கோ இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சோன்னா, இந்த பேக் சைட் பாருங்கள், 2 ஹூக் கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? நான் மேலே ஒரு ஹூக் மாட்டியிருக்கேன், கீழே ஒரு ஹூக் இருக்குது. ஸோ இந்த இதை நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா இப்படி கீழே வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கீழே வச்சு போடுறப்ப இது மேலே போயிருமா, ஸோ இது கொஞ்சம் கீழே இறங்கி வர்ற மாதிரி வரும். ஸோ இது நல்லாயிருக்கும் கைஸ். நல்லா இருக்கா? சிம்பிளாக நீட்டாக இருக்குல்ல? இது 80 ருபீஸ் தான் கைஸ். இங்கே தான் கோயம்புத்தூரில் தான் ஏதோ ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு செட்டு எதுனா இந்த செட்டு தெரியுதா உங்களுக்கு? ஃபுல் ஒயிட் ஸ்டோனு இந்த செட்டு. இது நல்ல கிராண்டாக இருக்கும் கைஸ். சாரீக்கெலாம் போட்டோம், நான் நைட் ரிசப்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்தால் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். நான் யாரோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரிசப்ஷனுக்கு போட்டிருந்தேன். நல்லா இருக்குல்ல? நீட்டாக இருக்குல்ல? அதே மாதிரி இதுக்கு சேம் இதே டைப்பில் ஒரு இயரிங். ஆனால் இது என்ன, இந்த இயரிங் எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப பெரிய இயரிங்காக இருக்குது. கொஞ்சம் சின்ன இயரிங்காக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு நினப்பு. ஸோ ஏன்னா இதுவே கொஞ்சம் கிராண்டாக தானே இருக்குது. அப்போ இந்த இயரிங் வந்து கொஞ்சம் சிம்பிளாக போயிருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். இதுவும் ரொம்ப கிராண்டாக போயிடுச்சோ, ரொம்ப ஒரு மாதிரி என்ன இப்படி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குமோ அப்படின்றதுனாலயே இந்த இயரிங் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. இதுக்கு பதிலாக இன்னொரு பிளெயின் ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒரு இயரிங் வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி. ஸோ அந்த இயரிங்கை தான் இதுக்கு போட்டுட்ருக்கேன். இந்த இயரிங்கை இதுக்கு போடுறதே இல்லை. மைட் பி தனியாக வேணால் இந்த இயரிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது சுடிக்கு இந்த மாதிரி இந்த இயரிங் மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, அதனால் யூஸ் பண்ணாமல் இருக்கேன் இந்த இயரிங் இதோட. இதுவும் ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினேன். அந்த பேஜ் இது ரெண்டுமே சேம் ஒரே இன்ஸ்டா பேஜ் தான் நினைக்கிறேன்.
ஒரே இன்ஸ்டா பேஜ் தான், ஒரே டைம் வாங்கலை, அடுத்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி வாங்கினது. ஸோ இது எல்லாமே என்னென்னா கோல்டு பேஸ் ஜுவல், எல்லாமே இமிடேஷன் ஜுவல்லு, எல்லாமே கோல்டு கோட்டிங்கில் இருக்கிற ஜுவல்ஸு. தென் சில்வருக்கு ஏதாவது வேணும் இல்லையா, அதனால சில்வருக்கு வந்து ஒரே ஒரு ஜுவல் வச்சுருக்கேன். எதுக்குனாலும் இந்த சில்வருக்கு வந்து இந்த ஒரு ஜுவல் தான். ஏன்னா சில்வர் கலரில் நான் பெருசாக போட மாட்டேன், எல்லாமே கோல்டு அந்த டைப்பில் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ நிறைய சில்வர் யூஸ் பண்ணுற ஆள் இல்லை. நிறையா பேருக்கு சில்வர் பிடிக்கும், ஆக்சிடைஸ் சில்வர் அந்த மாதிரிலாம் நிறையா பேருக்கு பிடிக்கும். ஆனால் நான் பெருசாக அந்த சில்வர் விரும்பாத ஆள் தான். அதனால் இது இந்த டைப்பு சூப்பராக இருக்குங்க. இது வந்து எங்கே வாங்கினதுன்னா ப்ரோசோன் மாலில். ஆமாம், கோயம்புத்தூர் ப்ரோசோன் மாலில் செல்வான்னு சொல்லி ஒரு ஷாப் உண்டுன்னு நினைக்கிறேன். செல்வான்னு தான் நினைக்கிறேன் அந்த ஷாப் பேர். கோல்டு கவரிங்னு போட்டிருக்கோம் வெளியே அந்த ப்ரோசோன் மாலில். இது போய் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் போனப்போ இதை பார்த்துட்டு வந்துட்டோம். நானும் எங்கள் ஹஸ்பண்ட் போயிருந்தோம். இதை பார்த்துட்டு கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த ஸ்டோன்லாம் வந்து நல்ல எப்படி சொல்கிறது, டக்குன்னு ஃபேட் ஆகாத ஸ்டோனு அப்படின்னு சொல்லி ரேட் ஜாஸ்தியாக சொன்னான். ஆனால் நல்லா தான் இருக்குது உண்மையாகவே. ஃபேட் ஆகாத 2 இயர்ஸ் ஆச்சு, இது நான் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. அடிக்கடி நான் இது எந்த ட்ரெஸ்ஸோட மேட்ச் பண்ணனாலும், இப்போ சுடியோட ஏதாவது மேட்ச் பண்ணணும், சிம்பிளாக வேணும் அப்படின்னா நான் இதை தான் எடுத்து போடுவேன். ஏன்னா சுடியோட ஈஸியாக போயிடும்ல, இந்த சிம்பிளாக போயிடுதுல்ல. அதனால சுடியோட மேக்ஸிமம் நான் இதுதான் போடுவேன், ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தால் கூட. கடையில் போய் பார்த்தப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, சிம்பிளாக நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரேட் கேட்டுட்டு இல்லை வேண்டாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அவர் போயிருந்தார் ப்ரோசன் மால். அப்போ போயிருந்தப்போ இந்த பீஸ் விற்காமலே இருந்திருக்கு, யாரும் வாங்கலை போல். 2 மாதமாக விற்காமலே இந்த பீஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே அவர் இந்த பீஸை எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டார். நல்லா இருந்தது நான் சொன்னேன்னு சொல்லிட்டு. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. திருப்பி இது என்கிட்ட வரும்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனால் என்கிட்ட வந்துருச்சு. நல்லாயிருக்கும் இது. சேம் இதுக்கும் ஒரு இயரிங் இருக்குது. இந்த இயரிங்கும் எல்லாத்தோடையும் நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். நீட்டான ஒரு இயரிங், க்யூட்டாக சிம்பிள் க்யூட் இயரிங். தெரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்கா? அவ்வளோதான், முடிஞ்சதா? 7 பீசஸ் ஓவர். அடுத்தது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆனிச்சில வேஸ், இது இன்விசிபிள் ஜுவல்னு சொல்லி. ஸோ இன்விசிபிள் ஜுவல்லையே இந்த கண்டி மாடலா, சரி அந்த டைப் தான் இது. இப்படி கேட்ச் பண்ணிட்டோன்னா இப்படி கேட்ச் ஆகிக்கும், அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம பின்னாடி கூட எதுவுமே மாட்டணும் அப்படின்ற நீட் கிடையாது, அவ்வளோதான், ஓவர். இல்லை இருக்கா? இது சிம்பிளாக ஒரு டாலர் மட்டும் வச்சு நீட்டாக இருக்கும். இதுக்கு சேம் டைப் ஆஃப் இயரிங். இதுவும் ஃபுல் ஒயிட் ஸ்டோனு வித் க்ரீன், நடுவில் சென்டரில் க்ரீன். இதில் எனக்கு இந்த செயினை விட இதில் இந்த டாலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்குல்ல டாலர், நீட்டாக டைமண்ட் ஃபினிஷ் அந்த மாதிரி இருக்குல்ல, தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக அந்த டைமண்ட்லலாம் இருக்கும்ல, நல்லா அதே மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிள் நீட், ரொம்ப சிம்பிள். போட்டோன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே இது செட் ஆகிருங்க. சுடி, சாரீ, ஹாஃப் சாரீ, லெஹங்கா, எது போட்டாலுமே இது போட்டுக்கலாம், நீட்டாக இருக்கும். இந்த வின்டேஜ் டைப்லலாம் போடுவாங்கள்ல அட்டிகை அப்படின்னு, அதே மாதிரி இருக்குல்ல. நான் இன்னைக்கு தான் நோட் பண்ணுறேன். அப்போ சாரீக்கு நல்லா இருக்குமோ? ஒரு நாள் இதை ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம் சாரீ. அவ்வளோதான் கைஸ், 8th பீஸ் முடிஞ்சதா? அடுத்து 9th பீஸ். 9th பீஸ் வந்து ஒரு சோக்கர். இது வந்து ஃபுல் குந்தன் சோக்கர், தெரியுதுங்களா? குந்தன் சோக்கர். இது சோக்கர் தான், அவ்வளோதான். இது இயரிங் இருந்தது, இயரிங் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். சேம் இந்த டைப் இயரிங் தான். இது வந்து மேலேயும் இந்த ஓவல் ஷேப் வந்து கீழேயும் வர்ற மாதிரி இருக்கும், இங்கே இப்படி போடுற மாதிரி. ஆனால் இது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இப்போ தெரியுது. முன்னாடிலாம் இதை போட்டிருக்கேன், ஆனால் இப்போ எனக்கு இதை போடும்போது ரொம்ப என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி இருக்குது. அதனால் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. யூஸ் பண்ணியே 2-3 வருஷம் ஆச்சு, அவ்வளோதான். இது அப்படியே இருக்குது. அடுத்த செட்டு வந்து இந்த செட்டு. இது வந்து என்னதுன்னா, இது வந்து ஊரில் வாங்கினது, ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து இந்த கேரளா சாரீ அந்த இதுக்கெலாம் நல்லா செட் ஆகும், சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் இதுக்கெலாம் நல்லா இருக்காது, ஆனால் கேரளா சாரீ அந்த மாதிரி அவுட்ஃபிட்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி வேணால் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி தெரியுதோ,
தெரியலையே எனக்கு. ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு, என்னன்னு தெரியல. ஆனால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேரளா சாரிக்கெலாம் அது நல்லாயிருக்கும் கைஸ். ஆமாம், இது கேரளா சாரிக்கெலாம் நல்லாயிருக்கும். இதுக்கும் இயரிங் உண்டு சேம். இந்த ஒரு பீஸ் மட்டும் இயரிங்காக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான இயரிங் இதில் உண்டு. இயரிங் எங்கேயோ இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல, தேடணும். இது நல்லா தான் இருக்கும். பாப்பாவுக்கு கூட நான் எதுலையோ ஒரு வீடியோவில் போட்டு விட்டுருப்பேன். ஓணத்துக்கு வந்து பாப்பாவுக்கு அந்த ஓணம் கெட்ட போட்டிருந்தோமா, அப்போ இந்த யூடியூப் போட்டிருந்தேன், நல்லா இருந்தது. அந்த ஃபோட்டோ நான் இங்கே வேணால் அட்டாச் பண்ணுறேன், நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் இது வந்து பாப்பாக்காக எடுத்தது. ஏன்னா அவள் எல்லாத்தையும் பார்த்து கேட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்காக இந்த ஒரே ஒரு குட்டி ஸ்ட்ராப் மாதிரி இருக்கிற இந்த ஒரு ஒயிட் கலர் செட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது குட்டியாக நம்ம போட்டால் நல்லாவே இருக்காது, குட்டி, ரொம்ப குட்டி. இப்படி குட்டியாக இங்கே ஏதாவது ஒரு செட்டோட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக. இதுக்கும் இயரிங் இருக்குது சேம், இந்த மாதிரியான ஒரு இயரிங் இருக்குது. அவ்வளோதான். இந்த செட் எல்லாமே ஓவர், முடிஞ்சது. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த எக்ஸ்ட்ரா ரோப் இருக்குது, அதையும் இதுக்குள்ளேயே வச்சுருக்கேன். ஏன்னா சடனாக ஏதாவது ஒரு ரோப் பிரிஞ்சிருச்சுன்னா இல்லை விட்டுருச்சுன்னா இதுலேருந்தே எடுத்துக்கலாம் இல்லையா, இல்லைனா தேட வேண்டியது இருக்குது, ரொம்ப தேட வேண்டியது இருக்குது. அதனால் அதையும் இதுக்குள்ளேயே வச்சுருக்கேன். தட்ஸ் இட், ஓவர் என்னோட ஹால். க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஹால் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, என்கிட்ட இருக்க கொஞ்சம் திங்ஸும் உங்கள்கிட்டையும் காட்டினதில் எனக்கு ஹாப்பி. உங்களுக்கும் இதில் இருக்க ஏதாவது ஒரு திங்ஸுக்கு லிங்க் வேணும், இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ் இன்ஸ்டா பேஜில் ஏதாவது சம்திங் வாங்கியிருப்பேன். நிறையா பேஜ் சொல்லலை, எனக்கு ஞாபகம் இல்லை நிறையா. இது ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் செட் நம்பர் 1 2 3 அப்படி நோட் பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஹாய், இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம அடுத்து வேறு ஒரு ஹாலில் மீட் பண்ணலாம். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.